டக்ளஸின் வாகனத்தில் ஐஸ் போதைப் பொருள், உதவியாளர் கைது. மாவையின் ஆபத்திற்கு காரணமான கடிதம் சிக்கியது. யாழில் வெளிநாட்டு மோகத்தால் 68 லட்சம் ரூபாவை இழந்த இளைஞன். நண்பனின் மனைவி மீது பாலியல் வன்கொடுமை, கணவன் மற்றும் சந்தேக நபர் கைது. மொட்டு கட்சியுடன் மோத முற்பட்டால் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும், நாமல் ராஜபக்ஷ. தொடர்பென விரிவான செய்திகள். டக்ளஸின் உதவியாளர் ஒருவர் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் அவர்களுடைய அலுவலகமான ஸ்ரீதர தியேட்டருக்கு முன்னுள்ள டக்ளஸின் தம்பியாருக்கு சொந்தமான கட்டடத்தில் வைத்து அதிரடிப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டு பிடிக்கப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. குறித்த போதைப் பொருட்களை டக்ளஸ் கொழும்பிலிருந்து வந்தபோது அவரது வாகனத்தில் கொண்டு வந்ததாக போலீசாரின் விசாரணையில் அவரின் உதவியாளர் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமந்திரனின் ஏற்பாட்டில் வைத்தியர் சத்தியலிங்கம், CVK சிவஞானம், சைந்தனின் சாணக்கியனின் முன்னெடுப்புகள் மூலம் வரையப்பட்ட கடிதத்தினால் தான் மாவை கடும் மன அழுத்தத்தினால் இந்த நிலைக்கு சென்றுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேறு யாருடைய வெளிநாட்டில் உள்ள நண்பர்களின் மூலம் இந்த கடிதத்தில் கையெழுத்திட்டவர்களை வெளிப்படுத்தி பதிவிடவும் அயோக்கியர்களின் செயலால் மாவையாவுக்கு இந்த நிலைமை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாது ராஜா யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதிக மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கும் அவரின் நிலைமை கவலைக்கிடம் என வைத்தியசாலை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழரசு கட்சியின் தலைவராக இருந்த மாவை சேனாது ராசாவை குளிப்பறிப்புகள் மூலம் தலைவர் பதவியிலிருந்து நீக்கியிருந்தார் சுமந்திரன். அது மட்டுமன்றி தமிழ் பொது வேட்பாளருக்கு மாவை ஆதரவளித்தமை தொடர்பாக விளக்கம் கேட்டு கடிதமும் அனுப்பியிருந்தார். சுமந்திரனின் வழிகாட்டலில் மத்திய குழுவில் உள்ள உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு பதவி விலக நிர்பந்திக்க செய்தமை அவருடைய மன அழுத்தத்திற்கு காரணம். சொந்த கட்சியின் தலைமைக்கு இந்த நிலைமை. அத்தோடு நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு மாவை சேனாதராஜாவின் வீட்டிற்கு சென்றிருந்த தமிழரசு கட்சியின் தற்போதைய பதில் தலைவர் CVK சிவஞானமும் பதில் செயலாளர் சத்தியலிங்கமும் மாவையுடன் கடும் தொனியில் பேசியிருந்ததாகவும் சுமந்திரன் உங்களை கட்சியிலிருந்து நிச்சயம் நீக்கியே தேர்வார் என்று காட்டமாக மாவையிடம் தெரிவித்ததாகவும் மாவட்டப்புற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விடயங்களால் கடும் மன உளைச்சலில் இருந்த மாவை சேனாதராஜா சுய நினைவு இழந்த நிலையில் வீட்டில் விழுந்து நேற்று காலை யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரின் நிலைமை கவலைக்கிடம் என வைத்தியசாலை வட்டாரங்கள் செய்திகள் தெரிவிக்கின்றன. வெளிநாடு அனுப்பி வைப்பதாக கூறி 68 லட்சம் ரூபாவை மோசடி செய்த ஒருவர் நீதிமன்ற உத்தரவின் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இருந்து இளைஞர் ஒருவரை வெளிநாடு அனுப்பி வைப்பதாக கூறி ஆசிரியர் ஒருவர் 68 லட்சம் ரூபாய் பணத்தினை பெற்றுள்ளார். பணத்தினை பெற்றவர் நீண்ட காலமாக இளைஞனை வெளிநாடு அனுப்பி வைக்காதமையினால் பாதிக்கப்பட்ட இளைஞன் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார். முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் பணத்தினை பெற்ற ஆசிரியரை கைது செய்து யாழ் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை இளைஞனிடம் பெற்ற முழு பணத்தினையும் கையளிக்கிறேன் என நீதிமன்றில் கூறி பணத்தை இளைஞனிடம் மீள கையளித்தார். அதனையடுத்து ஆசிரியரை பிணையில் செல்ல அனுமதித்த நீதிமன்றம் வழக்கினை ஒத்திவைத்துள்ளது. களுத்துறை அங்குருவத்தோட்டை பிரதேசத்தில் குழந்தையின் தாயை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றபோது அறிவால் தாக்கிய சம்பவம் தொடர்பில் பலர் கைதாகியுள்ளதாக அங்குருவத்தோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசார் அறிக்கைப்படி இந்த சம்பவத்தில் கைதான சந்தேக நபர் குறித்த பெண்ணின் கணவரே இவ்வாறு தகாத முறையில் நடந்து கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பெண்ணின் கணவர் இரவில் மது அருந்திவிட்டு வீதியில் இருந்தபோது அவரது நண்பர் அவரை முச்சக்கர வண்டியில் அழைத்து சென்று படுக்கையில் நண்பரை விட்டுவிட்டு மனைவியின் கையை பிடித்து தகாத முறையில் தொட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் இருந்து தப்பிக்க அந்த மனைவி தனது தாயை அழைத்து பின்னர் சமையலறை கத்தியை எடுத்து சந்தேக நபரை தாக்கியுள்ளார். அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்ட போது குறித்த சந்தேக நபர் தனது முச்சக்கர வண்டியில் கல்பாத மருத்துவமனைக்கு சென்று முதலுதவி அளித்து மேலதிக சிகிச்சைக்காக கொரோனா பொது மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மீது சட்டவிரோதமாக வீட்டிற்குள் நுழைந்து துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் வழக்கு தொடர திட்டமிடப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரை தாக்கியதற்காக பெண்ணின் கணவரும் கைது செய்யப்பட உள்ளார். அங்குருவத்தோட்ட காவல்துறையினர் அளித்த அறிக்கையின்படி அனைத்து சந்தேக நபர்களும் ஹொரண நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் இந்த சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன.
மொட்டு கட்சியுடன் மோத முற்பட்டால் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் என்பதை எதிர்த்தரப்பினர் புரிந்து கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உள்ளூராட்சி மன்ற செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கான காரியாலயத்தை நேற்று திறந்து வைத்து உரையாற்றிய போதே நாமல் ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: எமது கட்சிக்கான ஆதரவும் மக்கள் கூட்டமும் அதிகரித்து வரும் அதே நேரம் பிரச்சினைகளும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. நாம் அரசியல் செய்கின்றோம். எமக்கு தனிப்பட்ட நோக்கங்கள் கிடையாது. எனினும் சில அரசியல் கட்சிகள் அடக்குமுறையால் தான் அரசியல் செய்ய முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றன. இவர்களிடம் நாட்டை முன்னேறும் திட்டங்கள் எதுவும் கிடையாது. இவ்வாறான செயற்பாடுகளினால் இந்த அரசாங்கத்திற்கு மக்களின் பிரச்சினைகளை தீர்க்க நேரம் போதவில்லை என்றே தெரிகிறது. சுங்க திணைக்களத்தில் பணியாற்றிய ஒருவர் ஜனாதிபதியின் செயலாளராக நியமிக்கப்பட்டும் கூட நாட்டில் கொள்கலன் பிரச்சினை இருந்து கொண்டுதான் உள்ளது. அதேபோல அனுராதபுரத்தின் விவசாய குடும்பத்திலிருந்து ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளவர் நெல்லுக்கான உத்தரவாத விலையை வழங்குவதாக கூறியும் கூட இன்னமும் அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை. எமக்கு யாருடனும் மோத வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் எம்முடன் மோத எவரேனும் ஒரு தரப்பு முற்பட்டால் அதன் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார்.